ஓராவது திருநாமம் மகாவிஷ்ணு நரசிம்ஹா. இந்த ரெண்டும் சேர்றது பாருங்க. விஷ்ணுனா சதுருஷோ வீர்யே அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம். ராமனே இன்னென்ன குணத்துக்கு இன்னன்னாரோடே ஒப்பர் அப்படின்னு சொல்லிட்டே வரார் வால்மீகி. சமுத்திர இவ காம்பீர்யே, சமுத்திரத்தை போல கம்பீரமாக இருப்பவர். அதே போல் ஸ்தைர்யே ஹிமவானிவ, ஸ்திரத்தன்மை ஹிமாச்சலத்தை போல இருப்பார். தனதேன சமஹா, தனம் பெரிய குபேரனை போல சொத்து கொடுக்கிறவராக இருப்பார். இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரைச்சே விஷ்ணுனா சதுருஷோ வீர்யே, வீரியத்தில் விஷ்ணுவை போல இருப்பாருங்கிறார். அப்போ விஷ்ணு பெருமானுக்கு வீரியம் இருக்குங்கிறது சொல்லியோ. இப்போ கீழ் திருநாமம் வீரான் இருந்ததா, அடுத்த திருநாமம் மகாவிஷ்ணு நரசிம்மன் இருப்பாருங்க. அதைத்தானே ரெண்டு வால்மீகி ராமாயணத்தில் சேர்த்து விஷ்ணுனா சதுருஷோ வீரியேன்னு சொல்லியிருக்கார். அதனால் வீரியத்துக்கும் விஷ்ணுவுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு தெரியறது. ஏன்னா இத்தனை இடத்துலையும் விஷ்ணு நீக்கமர நிறைஞ்சிருக்கார். விஷ்ணுனாலே வியாப்னோதி, வியாப்தி தான் அர்த்தம். வியாபிச்சிருக்காரே, ஆனால் எங்கெங்கு வியாபிச்சிருக்காரோ அந்தந்த இடத்தினுடைய அழுக்கு அவர் பேரில் படுறதானே. எங்கேயோ வாசலில் போனால் குப்பை சத்தை அழுக்கு எல்லாம் இருக்குமோ இல்லையோ, அதற்குள்ளேயும் பகவான் வியாபிச்சிருக்கார். ஆகவே இதில் வியாபிச்சிருந்ததுனால சந்தோஷமாக இருக்கார், அதில் வியாபிச்சதுனால அழுக்குப்பட்டு தானே அவருக்கு இல்லையே. அப்போ தான் எங்கிருந்தாலும் விகாரம் அடையாது இருக்காரோ இல்லையோ, அந்த அழுக்கு அவர் பேரில் ஒட்டுறதில்லை. அந்த விகாரமற்ற தன்மையைத்தான் இந்த இடத்துல வீரியம்னு சொல்ல வரார். அதனால் மகாவிஷ்ணு வியாபித்திருப்பவர். வியாபித்தார்னு சொன்னாலே குற்றம் வருமே. ஒரு மாணிக்கத்தை கொண்டு சேத்துல போட்டுட்டோம்னால் அந்த சேரு மாணிக்கத்தின் ஒளியை மறைச்சிடாதா? மாணிக்கம்தான், ஆனால் சேரு மறைச்சிருமோ இல்லையோ. அதை போல் பிரம்மங்கிற மாணிக்கம், இறைவன்கிற மாணிக்கம் நமக்குள்ளே வந்துட்டார்னா, வாசலில் வந்துட்டார்னால் இந்த சேரு சகதியும் அவரை மறைச்சுடாதான்னு தோணுமோ இல்லையோ. மறைக்காது. ஏன்னா விஷ்ணுவாக இருந்தாலும் வீரனாக இருக்கார், வீரனாக இருக்கிறவர் விஷ்ணுவாக இருக்கார். அதான் இந்த ரெண்டு திருநாமத்துக்கு அர்த்தம். மகாவிஷ்ணு நரசிம்மஹா எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆனால் வியாபித்த இடத்தில் இருக்கிற தோஷங்கள் எதுவும் அவர் பேரில் தட்டாது. வியாபிச்சிருக்காருன்னு சொல்லதே தவிர அதன் தோஷம், இதைத்தான் வியாபியகத தோஷத்துவம் தட்டாதுன்னு சொல்லுவார். வியாபிய கத தோஷத்துவம், எங்கு வியாபித்திருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய தோஷம் அவர் பேரில் தட்டாது. அடுத்த நரசிம்மர் ஜலன நரசிம்மர். 32வது திருநாமம் ஜலன நரசிம்மர்னா கொளுத்தும் நரசிம்மர், எரிக்கும் நரசிம்மர்னு பொருள். யாரை எரிச்சிருக்கார், யாரை கொளுத்திருக்கார்? ஒரு சரித்திரம் சொன்னால் சட்டுன்னு புரிஞ்சிடும். பகாசுரனை கண்ணன் கொன்னார்னு கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா பகாசுரனை அழித்தது பெரிய இடம் வச்சிருக்கா. பகாசுரன் கொக்கு வடிவத்தில் வந்த அசுரன். கண்ணன் அந்த கொக்குனுடைய நீண்ட அலகுக்குள்ளே கையை விட்டார். ரொம்ப புதுசாக இருந்தது தான் வாய்க்குள்ளே. புது பதார்த்தத்தை பார்த்தா குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சிலிர்ப்பு வரும் இல்லையோ. அதுபோல் அந்த கையை விட்டு புதுசாக ஏதோ ஒன்று இருந்தவுடனே உடம்பு சிலிர்த்து தான். அந்த சிலிர்த்ததுனாலே கொஞ்சம் திகு திகுன்னு கை எரியறாப்பில் இருந்து தான். இந்த இடத்த நன்னா தொண்டை அலகு இதெல்லாத்தையும் நன்னா எரிச்சாராம் கண்ணன். எதற்குனால் அப்போ தான் சட்டுன்னு கிழிக்கிறதுக்கு வருமா. சேப்பங்கிழங்கு தளிகை பண்ணியிருக்கோ இல்லையோ, புரிஞ்சிருக்கும் இத்தனை இப்போ. அது தளிகை பண்ணணும்னால் அதன் தோலை உரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பாதாம் பருப்பு வச்சு அல்வா பண்ணியிருக்கோ இல்லையோ, பண்ணணும்னால் அதனுடைய தோலை உரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் சொல்கிறதுக்காக அடியனுக்கு பண்ண தெரியும்னு நினச்சிக்காதீங்க. அது தெரியாது. சொல்கிறவா கேட்டு அடியன் தகப்பனார் இதையே 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அதை அடியன் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோதான் தெரியும். இதை சொல்கிறதுக்கும் அவ்வளோதான் அடியனுக்கு தெரியும். திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கும் அவ்வளோதான் அடியனுக்கு தெரியும். அதனால் என்றைக்கு அவர் சொல்லியிருக்காரோ அதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னு தவிர புதுசாக எதையும் கண்டுபிடிச்சிடவும் இல்லை, புதுசாக எதுவும் தெரியவும் தெரியாது. அதனால் சேப்பங்கிழங்கு தோலை உரிக்கணும்னா எதுக்கு கொதிக்க விடுறோம்? கொதிச்சதுன்னா சுலபமாக எடுத்துடலாம் மொல்லிய தோலை. அதை நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கார் கண்ணன். அதனால தான் கொக்குனுடைய கையை வாய்க்குள்ள கையை கொடுத்து நன்னா ஜுவலனம், அதை நன்னா கொளுத்தினார். கொளுத்தினோடனே அதை அப்படியே மிருதுவாச்சு. பொதுக்கோ வாய்கிண்ட பிரான்னு ஆழ்வார் சாதித்தார். பொதுக்கோன்னா பொதுக்கு அப்படி கிழிச்ச கிழிக்கிற சத்தம் கூட வரலையாம். அப்படியே மழுக்குன்னு கிழிஞ்சு படுத்துனா எப்படி கிழிஞ்சதுனால் நன்னா சூடேற்றிருக்கிற சேப்பாங்கு தோல் எப்படி சட்டுன்னு வந்துடுமோ அதே போல் அதுவும் வந்ததுன்னுட்டு. இவரோ ஹிரண்ய கசிப்பு, ஹிரண்யம்னா பொன். அந்த பொன்னை இப்போ உருக்கினாத்தானே ஒழுங்காக பண்ண முடியும். பொண்ணுன்னு சொன்னால் உருக்கணுமோ இல்லையோ, அதை உருக்கிறதுக்கு தான் இவர் ஜுவலன நரசிம்மராக இருக்கார். இவர் எப்போ அக்னியாட்டம் ஜொலிக்கிறாரோ பொண்ணு உருகித்து பொண்கள் பார்த்தா பகவானை பார்த்தாலும் உருகிறா, பொண்ணு பார்த்தாலும் உருகிறது. இது பொன் உருகித்து, அதனால் எடுத்து தன்னுடைய திருமடியில் இட்டு அவன் மார்பகத்தையே கிழித்து விட்டார்னு சரித்திரம். அது ஜலன நரசிம்மர். அவன் ஹிரண்ய கசிப்புவாக இருக்கிறதுனாலே பொன்பெயரோர் ஆகம், பொன்னாலேயே உருக்கி வார்த்தா போல ரொம்ப நன்னா இருப்பான். இதுவே புராணங்கள்லாம் வாசி பார்த்தீங்கன்னா அவன் என்னமா இருக்கான்னு வேற சொல்கிறது.
நரசிம்ம பெருமான் என்னமா இருக்கான்னு சொன்னால் புரியுறது. இப்போ அதுக்குன்னு ஹிரண்யகசிபு என்னமா இருக்கான்னு சொன்னால் சொல்லித்தான் ஆகணும். நம்மளை பற்றி சொல்லும்போது நம்ம எவ்வளவு தாழ்ந்தவர்கள்னு ஏன் விடாமல் சொல்கிறா தெரியுமா? நம்மளை வெய்யணுங்கிற எண்ணம் இல்லை. ஆழ்வார் எத்தனையோ இடங்களில் நம்மளை நன்னா தாழ்த்தி சொல்லியிருக்கார். எதற்குன்னு சொன்னால் நம்மளை வெய்யறதுக்கான எண்ணத்தோடே இல்லை, இத்தனை தாழ்ந்தவனையும் உயர்த்தும் பகவானுடைய ஏற்றம் சொல்லுவதற்காக. எவ்வளவு மோசமானவனையும் மேலே தூக்கி விடுறாரோ இல்லையோ. வசிஷ்டாச்சாரியருக்கு பகவான் மோட்சம் கொடுத்தாராம், என்ன லாபம்? இது அவருக்கு பெருமை. அப்போ வசிஷ்டருக்கு மோட்சம் கொடுத்தார், விஸ்வாமித்திரருக்கு மோட்சம் கொடுத்தாருன்னா பெரிய சமாச்சாரமே இல்லையே. அடியேனுக்கு கொடுத்தாருன்னா தானே பெருசு. அதுக்காகத்தான் நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை தாழ்ச்சியும் சொல்கிறா. இதை நம்மக்கிட்ட தாழ்ச்சி சொல்கிறத எடுத்துக்கூடாது, அவருடைய ஏற்றம் சொல்கிறதுக்காக சொன்னார்னு கொள்ள வேண்டும். அப்போ ஜலன நரசிம்ஹா, எங்கும் கொளுத்தும் நரசிம்மர். அப்படித்தான் ஹிரண்யனையும் கொளுத்தினார். 33வது திருநாமம் சர்வத்தோமுக நரசிம்ஹா. சர்வதா எல்லா புறமும், முகம் பார்வைன்னு வச்சுங்க. முகம்னா வெறும் முகம்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம், எல்லா புறமும் பார்வை உடையவர். அப்படின்னா பெருமானே பல முகங்களோட கூட எந்த திசையிலையும் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறார். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னால் வெறும் தெற்கே வடக்கே கிழக்கே பார்க்குறார்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஒவ்வொரு ஜீவனும் தன் வாழ்க்கையில் எந்தெந்த கட்டத்தில் எப்படி முன்னேறான், ஆத்மாவை இப்போ புரிஞ்சுக்கிறானா, இன்னும் புரிஞ்சுக்கலையா, சரீரம் வரைக்கும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கானா, ஆத்மாவை புரிஞ்சுனுட்டானா, ஆத்மா வெறும் ஞானின்னு மட்டும் புரிஞ்சுட்டு இருக்கானா, சரீரத்தை விட வேறே தெரிஞ்சுனுட்டானா, ஆத்மா பகவானுக்கு தொண்டன்னு தெரிஞ்சுனுட்டானா, அடுத்தபடி பாகவதனுக்கு தொண்டன்னு தெரிஞ்சுனுட்டானா, ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு வந்துட்டானா, மோட்சம் போகிறதுக்குன்னு விருப்பம் இருக்கா. இது நம்ம ஒத்தத்தருடைய பல நிலைகள். ஒவ்வொரு ஜீவனும் நம்மெல்லாம் இப்போ ஒரே நிலைனால் இந்த ஒரு பிறவிக்குள்ளே நம்ம எல்லா நிலையும் அடையிறதே இல்லை. நாம் பார்க்குறது இந்த ஒரு பிறவியை பார்க்குறோம். ஆனால் பகவான் பார்க்குறது நம்முடைய பழைய கால பிறவியிலேருந்து பார்த்துட்டு இருக்கார். இது இன்றைக்கி மட்டும் அவர் பார்க்கல, நாம் இன்றைக்கி என்னவா இருக்கோமோ புரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர. யோசிச்சு பார்த்தா நான் பிறந்த அன்னிலேருந்து பக்தனாக தான் இருக்கேன் சுவாமி, அன்னிலேருந்து ஒத்தருக்கு ஒரு கேடு நினச்சதில்லை. வாஸ்தவம், உமக்கு தெரிந்த இந்த பிறவியில் யாருக்கும் எதுவும் நினைத்ததில்லை. அதற்கு முன்னால் எத்தனையில் யாராருக்கு என்னென்ன நினைத்திருக்கிறோமோ அதெல்லாத்தையும் சேர்த்து பட்டத்தானே தீரும். அது அத்தனையும் பகவானுக்கு தெரியுது. அதனால தான் சர்வத்தோமுகா. இதை சொன்னால் நமக்கு உள்ளூர கொஞ்சம் நடுங்கிறது. அதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிருந்தேன் சுவாமி. எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் அவருக்கும் தெரியுமோன்னு பார்த்தேன்னால் அதில் ஆச்சரியம் என்னென்னால் எனக்கு நிஜமாகவே மற்றது தெரியாது. இதுக்கு முன்னாடி பிறவி என்னங்கிறது தெரியாது. அதனால் எனக்கு தெரியாதபடி நடந்துனுட்டேன். அவர்கிட்ட ஆச்சரியம்னால் யார் சரணம்னு சொல்லிட்டானோ அவனுக்கும் முற்பிறவியில் செய்த எல்லா குற்றங்களையும் தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே தெரியாதது மாதிரி கண்ண முடிக்கிறார் பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். தெரியாதவனாக இருக்கிறது ஆச்சரியமே இல்லையே. நன்னா தெரிஞ்சுனுட்டு நமக்கு மட்டும் யாரான்னு ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கட்டமே, இன்றைக்கி நல்ல நண்பராக என்னவனா அவர் நமக்கு உதவி பண்ணிட்டோமே, பார்க்கச்சே ஒரு பார்வை வருமா வராதா? என்ன பண்ணாலும் அன்னைக்கு சொன்னவர் தானே அப்படிங்கிறத மட்டும் மறந்துட மாட்டோம். பாசனம் சந்த சொல்லுன்னா ஞாபகமே வச்சுக்க மாட்டோம். ஆனால் இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்காருன்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுப்போம். அப்போ வச்சுருக்கோமே நமக்கு 1-2 பண்ண பாபத்தை மறதி இருக்கிற நாம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. மறதி இருக்கிற நாம் 1-2 பண்ணியிருக்கிற பாபத்தை இப்போ அவர் நல்லதை பண்ணாலும் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கோம். ஆனால் மறதியே இல்லாத பெருமாள் முதல்ல ஒரு வித்தியாசம் பார்க்கணும். எப்போ சர்வஜன்னு சொல்லிட்டோமோ அத்தனையும் ஞாபகம் இருக்க போகிறது அவருக்கு. எல்லா பிறவிகளும் ஞாபகம் இருக்க போகிறது. அப்படியே நம்ம ஒன்றும் நல்லவனாக மாறிடவும் இல்லை. ஆனால் சரணம்னு சொன்னதுக்காக மட்டுமே இத்தனையும் மறந்துடுறாரோ இல்லையோ, அதுதான் அவருக்கு உண்டான ஏற்றம். அந்த நரசிம்மர் சர்வதோமுக நரசிம்மர், எல்லா புறத்திலும் பார்வை இருக்கிறவர். நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிறோம், இவனை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும், நமக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் கொடுப்பார். வரும், வாழ்க்கை என்ன வராது இருக்காது, அது ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் வரும். அதை பெருமாள் கொடுத்துருக்கிறது சரி, இன்னும் நெருங்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கார் போல் இருக்கு. இந்த கட்டமும் இல்லேன்னு விட்டா நான் நெருங்கி போகவே மாட்டேன். இந்த கட்டம் இருந்தால் இது தீரணுங்கிறதுக்காகவான வருவனும் இல்லையோ. ஆனால் சட்டுன்னு தீர்த்துட மாட்டார். ஏன்னு யோசிப்பாருங்க. தீர்த்துட்டா வரமாட்டான். அந்த கட்டத்தை வச்சுருக்கிற வரைக்கும் வருவான், தீர்த்துட்டா வரமாட்டார். என்றைக்கு இந்த ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுன்னு வச்சுங்களேன், தனி பிள்ளை, அப்பா அம்மா ஒரு குழந்தை தான் பெற்றா, அக்கா இல்லை, தங்கை இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை. அந்த மாதிரி இருந்தால் கூட ஏதானும் கொஞ்சம் உறவுக்கார குழந்தைகள் வீட்டில் விளையாட வந்திருக்குன்னு வச்சுங்க. சுலபத்தில் அந்த விளையாட்டை அந்த குழந்தை முடிக்கவே முடியாது. இதுன்னா அது, அதுன்னா இது, இதுன்னா அது. ஏன்னா தனக்கு யாரும் இல்லை. அந்த வந்திருக்கிற குழந்தைகள் கலந்து போயிட்டால் தான் தனி.
அதனால எப்படியான வார்க்கணும், இன்றைக்கி ராத்திரி இருந்துட்டு போயேன், நாளை ராத்திரி இருந்துட்டு போயேன் அப்படின்னு இந்த 5 வயசுலேருந்து குழந்தைகளுக்கு கெஞ்சின்னு இருக்கு பாருங்க. அதே போலத்தான் பகவான். இப்போ இவனை விட்டுட்டா அப்புறம் வரவே மாட்டானே, அவனை வச்சுக்கிறதுக்காக ஏதான விளையாட வேண்டாமா? அதற்கு தான் ஏதோ சில குற்றங்களை நம்ம கொடுக்குறார் போல் இருக்குது. எப்போ நமக்கு கஷ்டம் வருதோ அதிகப்படியாக பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்கிறோமா இல்லையா, அதிகப்படியாக பூஜை பண்ணுறோமா இல்லையா, அதிகப்படி அவரை தியானிக்கிறோமா இல்லையா, திரும்ப 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 அவரை யார் இப்போ கஷ்டம் மட்டும் இருந்தது சேவிச்சுட்டு வெளியில் வர்றவா நேராக போக மாட்டான். நம்ம கஷ்டம் இல்லை சேவித்து தீர்த்தம் சடாரி வாங்கி விட்டா வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாட்டம் போடுவோம். ஆனால் கட்டம் இருக்கிறவளாக இருந்தால் தயங்கி 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 கோவிலில் நிற்பா. நீங்கள் மெதுவாக பார்த்துட்டீங்கன்னா நாம்ளே பண்ணியிருப்போம், யாரையும் பார்க்கவே வேண்டாம். இப்போ நமக்கே என்றைக்கு கட்டம் வந்திருக்கோ இங்கே நின்றுப்போம், அங்கே நிற்போம், அங்கே நிற்போம். என்னமோ அந்த வாசப்படி தாண்டிவிட்டு அந்த கட்டம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே இருக்கிற வரைக்கும் பார்த்தா அவர் பார்த்துப்பாருண்ணா அப்படிங்கிற மாதிரி தோன்றதோ இல்லையோ. ஆனால் என்ன புரிஞ்சிக்க மாட்டோங்கிறோம்னால் இங்கே மட்டுமே இல்லை, அதே கட்டத்தை போக்குறதுக்கு உள்ளேயே உட்காண்டிருக்கார். ரொம்ப நாளாக இங்கேயே இருந்து கொண்டு நீ எப்போ சரணம்னு சொல்லுவேன்னு காத்து கொண்டு இருக்கிறேன், அதை சொல்லலையே. உன் கட்டம் என் கட்டம் இல்லையா? பெருமாள் எப்போதும் நம்ம கேட்குறது, அடியனுக்கு ஒரு உடம்பு உபாதேன்னு வச்சுங்கோ, என் சரீரை என் முட்டிப்படுத்திட்டுனா எனக்கு படுத்துறதுன்னு தானே அர்த்தம். இப்போ இதைத்தான் நம்மாழ்வார் இடத்துல பெருமாள் கேட்டார். என் உடம்பின் அழுக்கை நான் போக்கேனோ, என் உடம்புக்கு அழுக்கு வந்தால் புறத்தையார கூப்பிடுவேன்னா நானே தேய்ச்சிப்பேன். நான் பகவான் சொல்கிறது, ஆழ்வீர் நீர் நமக்கு சரீரம், உமக்கு ஒரு கட்டம் அழுக்கு வந்ததுன்னா அது நம்ம அழுக்கு, அதை நாம் போக்குவோம் நீ தெரிஞ்சுக்கணும். சரீரத்துக்கு தான் அழுக்க போக்கிக்க தெரியாது, ஆத்மா தான் அழுக்க போக்கி ஆகணும். நான் தான் உனக்கு அந்தராத்மா, நாம தான் உம் அழுக்க போக்குவோம். அது உம் அழுக்கு இல்லை எம் அழுக்கு. என்ன சொல்கிறாருனால் பாட்டெல்லாம் நன்னா தான் சொல்லியிருக்கார் பெருமாள். ஆழ்வார் அதை நன்னா தான் பாடியிருக்கார். அதை படித்து நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. ஓ நமக்கு வந்ததுன்னா நம்மளுது இல்லையா, அது அவரை தான். அப்படின்னா ஒரே ஒரு எண்ணம் வேணும், அடியேன் அவருக்கு சரீரங்கிற எண்ணம் வேணும். என் உடம்பின் அழுக்கை நான் போக்கேனோன்னு சொன்னால் உண்மை. அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தேவரீருடைய உடம்பு அடியேன்னு ஒத்துக்கணுமோ இல்லையோ. அதை ஒத்துனுட்டோம்னா உடம்பு ஆத்மா சொல்கிறபடி தானே கேட்கணும், தன்னிட்டபடி நடக்காது. அந்த உண்மை புரிஞ்சு போச்சுன்னா தானே நம்ம உடம்பு அழுக்க போக்கிட்டு போகிறார். அதுக்கு தான் எல்லா பக்கத்திலும் பார்வை வச்சுருக்கார், எங்கும் ஜாகரூகராக இருக்கார். சர்வத்தோமுக நிருசிம்ஹா. அடுத்தது நிருசிம்ஹா, இதான் இப்போ நேர் திருநாமம். 34வது திருநாமத்தில் தான் நிருசிம்மன்கிற பேரை நேர சொல்கிறார். இப்போ இங்கே நிருசிம்மன்னு சொன்னால் நரத்வம் மிருகத்துவம் கலந்த அழகிய திருவுருவம். இந்த ரெண்டையும் சேர்த்தது தான் பெருமாளுக்கு ஆச்சரியம். சேராததை சேர்க்கிறாரோ இல்லையோ. வடபத்திரசாயியாக பெருமாள் சேனிச்சுருக்கார். எல்லாம் ஆளிலை தடுக்கிற சேனிச்சுட்டு உலகத்தை எல்லாத்தையும் விழுங்கி வயத்துக்குள்ளே வச்சுன்னுட்டார். ஆழ்வார் அவர் இடத்துல பார்த்து கேட்குறார், நீ மொத்தத்தையும் வயத்துக்குள்ளே விழுங்கினியோ இல்லையோ, அந்த விழுங்கின பொருளுக்குள்ளே ஆளிலை உண்டா இல்லையா? பெரிய சந்தேகமாக இருக்கே. இப்போ ஏன்னா வெளியில் ஒரு ஆளிலையை போட்டு சேனிச்சுருக்கியே, ஆளிலை உண்டா இல்லையானால் உண்டுன்னுட்டா வெளியில் எப்படி போட்டுண்டேன்னு கேட்பார். இல்லைன்னுட்டா அதை மட்டும் விட்டுட்டு சாப்பிடுவியான்னு கேட்பார். அடுத்து ஆளில வந்ததே, அதுக்கு மரம் எங்கேங்கிறார். மரத்தையே காணும், ஆனால் ஆளில மட்டும் இருக்குது. எங்கிருந்து? விழுதுலேன்னு வந்ததா, ஆல விதையிலேன்னு வந்ததா தெரியலையே. இவ்வளவு பெரியதை சாப்பிட்டுட்டு எப்படி சின்ன ஆளில தடுல படுத்துட்டு இருக்கே? சப்தலோகத்தையும் விழுங்கி விட்டு எல்லாத்தையும் விழுங்கி விட்டு ஆளில சடிச்சிட்டு இருக்காருனால் புரியவே இல்லையென்னால் அந்த புரியாத சக்திக்கு தான் அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். சேராததை சேர்க்கக்கூடிய வல்லமை, அதைத்தான் பெருமாள் இங்கே காட்டியிருக்கார். அப்போ ஸ்ருதி வாக்கியங்களிலே பேதஸ்ருதியும் அபேதஸ்ருதியும் சேராது சேர்த்தார். சகுணம் நிர்குணம் அந்த ரெண்டு சேரவே சேராது, ஆனால் அந்த ரெண்டையும் சேர்க்கிறார். இப்படி சேராத பலதையும் சேர்த்து காட்டினது தான் நிருசிம்மன் அர்த்தம். 35வது திருநாமம் பீஷண நரசிம்ஹா. பீஷணர்னா பயத்தை உண்டாக்குபவர். பயகிருத்து என்ன சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோமே, அதை போல பயத்தை உண்டாக்குறவர். நன்ன தைரியமாக நம்ம நம்ப வேண்டியது என்ன தெரியுமா உண்டு? ஏதோ ஒரு தப்பு காரியம் நம்ம பண்ணுறோம், சாஸ்திரத்தை மீறுறோம். மீறின உடனே பகவானுக்கு அது பிடிக்காது. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் பயத்தை ஏற்படுத்துவார். இது யாருக்கு இந்த அர்த்தமே புரியலையோ அவன் சாஸ்திரத்தை மீறினோன்னு தெரிஞ்சுக்க மாட்டான். அது மீறினத்துக்காகத்தான் இந்த தப்பு என் வாழ்க்கையில் நடந்துக்கிறதுன்னு புரிஞ்சிக்க மாட்டான். இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. முதல்ல நாம் வைதிகாலாக உபன்யாசத்துக்கெல்லாம் வரோம், காலக்ஷேபம் கேட்டிருக்கோம், கோவிலுக்கு வரோம்னா இந்த சூக்ஷ்மத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் என்ன தப்பு பண்ணுறோங்கிறத நம்மளே ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கணும். அந்த தப்புக்கு தான் ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல என்ன படுத்தும், அந்த தப்பை நிறுத்திடணும். அந்த தப்பை நிறுத்திவிட்டால் கண்டிப்பாக இந்த படுத்துறதையும் பெருமாள் நிறுத்திடுவார். ஆனால் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் பரீட்சை பண்ணிவிட்டு நிறுத்துவார். இது உடனே மிட்டாய் கொடுக்குறாப்புல கொடுத்தா இவன் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் ஒழுங்காக இருக்கானா, தப்பெல்லாத்தையும் நிறுத்திட்டானான்னு பார்க்குறார். இன்னொரு தரமும் வரும், மீண்டும் வரும். எதற்குன்னா வேறொரு தப்பாக இருக்கும்.
நம்ம என்னென்ன தப்பு வச்சுருக்கோமோ அதை போக்குறது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னால் பீஷ்மாச்சாரியர் பயகிருத் பயநாசனஹான்னு சொன்னார். பயத்தை பண்ணுறாருன்னு சொல்லச்சே சாஸ்திரத்தை மீறுபவனுக்கு பயத்தை பண்ணுறாருங்கிறார், சாஸ்திரத்தை பின்தொடர்பு போபவனுக்கு பயத்தை போக்குறாருங்கிறார். நம்ம உடனே என்ன நினச்சக்கூடாது, சாஸ்திர பின்தொடர்றவாள்லாம் இவா பயத்தை போக்குறார், சாஸ்திரத்தின் வழி நடக்காதவா இவா பயத்தை கொடுக்குறான்னு பிரித்து நினச்சிக்காதீங்க. ஒரே அதிகாரி தான் இன்னைக்கு சாஸ்திரத்தை மீறுவார், அப்போ பயத்தை உண்டாக்குறாருன்னு அர்த்தம். அவரே தான் நாளைக்கு சாஸ்திரத்தின்படி ஒழுகி நடப்பார், அப்போ அந்த பயத்தை போக்கி விடுறாருன்னு அர்த்தம். அதனால் இவள்லாம் என்னமோ எப்பவுமே சாஸ்திரப்படி நடப்பா, பயம் இருக்காது. இவள்லாம் எப்பவுமே சாஸ்திரத்தை மீறுவா, பயந்துட்டே இருப்பான்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஒத்தொத்தருமே ஒரு நாள் மீறுவோம், அப்போ பயத்தை கொடுப்பார். அந்த மீறத்தை நிறுத்திடுவோம், அப்போ பயத்தை போக்கி விடுறார். அப்படி தான் இங்கேயும் காணப்படுறது. பீஷண நரசிம்மன் ஆசிரித்தர்களுடைய விரோதிகளுக்கு பயத்தை உண்டாக்குபவர். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயித்தின்னு சாஸ்திரம் சொல்கிறது இல்லையோ. பகவானை கண்ட பயத்திலே தான் இங்கே பீஷண நரசிம்மர்னு சொன்னால் ஆசிரித்த விரோதிகளுக்கு பயங்கரமாக இருக்கார் ஒன்றும். ஆனால் அதே சமயம் இந்த உபனிஷத் தைத்திரி உபனிஷத்து சொல்கிறது பீஷாஸ்மாத், இவனுடைய பீஷணத்தாலே பயத்தாலே பீஷாஸ்மாத் வாதப்பவதே, காற்று ஓடுவதே இவனை கண்டு பயந்துதான். பீஷோதேதி சூரியா, சூரியன் உதிக்கிறதே இவனை கண்டு பயந்துதான். பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச, அக்னி ஒளி விடுறதோ இந்திரன் தான் ஆட்சி பரிபாலனம் பண்ணுறதோ எல்லாம் இவரிடத்துல பண்ணதுனால தான். மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி, மிருத்யு தெய்வம் ஓடுறது இவர்கிட்ட பயத்தினால தான். வெள்ளம் நல்லவா, மிருத்யு தெய்வமோ இந்திரனோ சந்திரனோ சூரியனோ வாயுவோ எல்லாம் நல்ல தேவத்தை தானே. ஆனால் அந்த தேவத்தையெல்லாம் பயந்து பயந்து செய்யுதுங்கிறார். இப்படின்னா இந்த பயம் பிரியங்கலந்த பயம்னு அர்த்தம். இது வெறும் பயம்னு வச்சுக்கூடாது. யார் ஆசிரித்த விரோதிகளோ அது பயமே பயம், சுத்தமான பயம். ஆனால் ஆரெல்லாம் தேவர்களோ ஆசிரித்தர்களோ அவர்களுக்கும் துளி பயம் இருக்கணுமோ இல்லையோ. பெருமானிடத்தில் நமக்கு நிறைய பிரீத்தி இருக்கணும். கூடவே சுவாமி பெரிய தடியெல்லாம் வச்சுட்டு இருக்கார் சுவாமி கையில். உள்ளே போய் சேவிச்சோம்னா நீண்ட வெள்ளித்தடி, பார்த்தா வெள்ளித்தடி உள்ளே கண்டிப்பாக இருக்கும் இல்லை, சிலா ரூபத்தில் இருக்கிற தடி தானே. ஓங்கி ஒன்று வச்சாருனால் 2-3 இடம் சொல்கிறேன். ஒன்று சோழசிம்மபுரத்துக்கு போனேன்னா சின்ன மலைக்கு போனேன்னு வச்சுங்க, அப்போ ஓங்கி தீர்த்தத்தை அடிக்கிற அளவு இல்லையோ. கையில் ஒரு தடி வச்சுருக்கா, தட்டுவா, தீர்த்தத்தால் அடிப்பா. இதே போல் தொண்டனூர் ஏரி சேவிக்கு போனேன்னா அங்கே மேலே நரசிம்ம பெருமாள் இருக்கார், அவர் ஒரு தடியை வச்சுன்னு தலையில் தட்டுறார். இதே மாதிரி துவாரகை சேவிக்க போனேன்னா அவள் துண்டை நன்னா கெட்டியாக சுற்றிப்பா, அதை சுற்றின்னு முறுக்கின துண்டால் ஓங்கி அடிப்பா. அதெல்லாம் பார்க்கச்சே தான் நரசிம்மர் நிஜமாகவும் அடிப்பர் போல் இருக்குது. நம்ம ஏதோ சாஸ்திரத்தின் மூலம் சொல்லுவார்னு நினச்சிட்டு இருக்கோம். வேணும்னு அப்படி இப்படி போனோம்னா ஒன்று வச்சா தான், இல்லைன்னா வழிக்கு வரலன்னா என்ன பண்ண முடியும். தர்மபுத்திரன் சொல்லிட்டே இருந்தார், ஒத்தரையும் தண்டிக்கக்கூடாது, யாரையும் கோச்சக்கூடாது, அப்படியே மயிலிறகால தடவராப்பில் பேசணும். அர்ஜுனன் கோச்சனோட அவரை பார்த்து, இப்படி தடவின்றிருந்தீங்கன்னா உங்கள் ராஜ்யத்தில் ஒருத்தனும் ஒழுங்காக இருக்க போகிறது இல்லை, எங்கே தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்தா தான் எல்லாரும் வருவா. என்ன ஒன்று பார்த்து செய்யணும், தண்டிக்கிற தகுதி பகவானுடையது, அடியனது அல்ல. அவன் எவ்வளோ தூரம் சொல்லிட்டான் தெரியுமோ, பாடசாலை வேத பாடசாலை இருக்கிற பிள்ளைகள்லாம் சந்தையே சொல்ல மாட்டான், தண்டனை கொடுக்காட்டான்ட்டான் அர்ஜுனன். அந்த சந்தை சொல்லணும், நன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும்னா கொஞ்சமான பயம் இருக்கணும். அதனால் சூல்கத்தி பரீட்சைன்னு கத்தியை குத்தி வச்சுருக்கணும். சந்தையை சொல்லிட்டு திரும்ப ஒப்பிச்சுருந்துச்சே ஒரு தப்பு வந்ததுன்னா கத்தி எடுத்து ஒரு கீறு கிரிக்கணும். தாம்பு கயிறு போட்டிருக்கோம், கிணத்துல போட்டிருக்கோம் இல்லையோ. ஒரு சொரம் எங்கேயானு தப்பிட்டோம், ஒரு பஞ்சாதி தப்பாக சொன்னால் இடுப்பில் தாம்பு கயத்தை கட்டி ஒரு தரம் கணத்து ஜலத்தில் முக்கிய எடுப்பாளாம், சரியா சொல்லட்டும். இதை போல் தண்டனை இருந்த காலம்லாம் இப்போல்லாம் பிள்ளை தீர்த்தம் கொண்டு கொடுத்தா நன்றி சொல்கிற காலமாக இருக்குது. அப்படி மாறி போச்சு. அப்போ பீஷண நரசிம்மர் பயத்தை உண்டாக்கும் நரசிம்மர், பத்ர நரசிம்மர் மங்களமான நரசிம்மர். எப்போ பயத்தை உண்டாக்குறவர்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பத்ரான்னு சொன்னாரோ அந்த பயத்தை போக்கி மங்களத்தை கொடுக்குறாருன்னு தெரியறது இல்லையோ. நம்ம எப்பவுமே எதுக்கு நினச்சி ரொம்ப கலங்கி போடுவோம்னால் ஒரு வாரம் நம்ம வீட்டில் பயம் தர்றாப்பில் சிலதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஏதானு ஒன்று ஒரு வம்பு சண்டை வந்துடும். இப்போ அது எப்படி சமாளிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு வாரம் மனத்தை ரொம்ப பிசையும். ஆனால் தாண்டின பிற்பாடு எப்படியோ அது வந்த வேகத்தில் மெதுவாக கழிஞ்சு போடும். போன பிற்பாடு உட்காண்டு நம்மளே குடும்பத்தில் நான் சிரித்து பேசிட்டு இருக்கிறச்சே, போன வாரம் இந்த நேரம்லாம் எப்படி இருந்தோம், அப்படியே கவிஞ்சிருக்கிற முகமாட்டம் நம்ம எல்லார் முகம் இருந்ததே. இப்போ என்ன ஆகிடுது, அப்படி பனி பட்டு விலகி போச்சு, சூரியன் பட்டு பனி விலகி எடுத்து பளீர்னு ஆகாசம் இருக்கும் இல்லையோ, அதை போல் இருக்கே நமக்கே தோணும். போன வாரம் அப்படி இருந்திருக்கும். இருக்கிறச்சே பீஷண நரசிம்மர்னு வச்சுங்கோ.
இந்த வாரம் அது மாறி நம்மளே எல்லாரும் சிரிச்சு நன்னா இருந்திருக்கோம். அப்போ பத்ர நரசிம்மர்னு வச்சுக்கோ. பத்ரம்னு சொன்னால் மங்களம்னு அர்த்தம். சாஸ்திரமே சொல்கிறது பத்ரனால் ஸ்வஹா ஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம். இது எல்லா சொற்கள் இது அமரகோஷத்துலேருந்து சொல்கிறது. மங்களம் நாளும் சுபம் நாளும் ஸ்ரேயஸு நாளும் கல்யாணம் நாளும் நன்மை நல்லது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்போ தீயதை நம்ம கொடுக்குறார், பயத்தை கொடுக்குறார். ஆனால் அந்த தீமையை விலக்கி தானே பத்திரமாகவும் இருக்கிறார். நிருசிம்மம் பீஷண நரசிம்ஹா பத்ர நரசிம்ஹா 37வது திருநாமம். இதுதான் அந்த 9 திருநாமத்தில் கடைசி. நிருசிம்ம மந்திரத்தினுடைய 9 சப்தங்கள் தானே பார்த்துன்னு வந்தோம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம். இதில் மிருத்யுங்கிறது சம்சாரம்னு அர்த்தம். மிருத்யும்னு சொன்னால் மிருத்யுங்கிறது இறப்பு மரணம் அழித்தல்னு அர்த்தம். அப்போ மிருத்யுன்னு சொன்னால் சம்சாரத்தை அழிப்பவர் அப்படின்னு பொருள்படுகிறது. இன்னொரு அர்த்தம் பொதுவாக சொல்லலாம். மிருத்யுன்னா மரணம், மிருத்யுன்னா மரணத்துக்கு மரணமாக இருக்கார். அப்படின்னா நமக்கு மரணமே வராமல் பாதுகாக்கிறார்னு ஒரு அர்த்தம். கொள்ளலாம் தப்பு இல்லை, ஆனால் சின்ன அர்த்தம். ஏன்னா இப்போ மரணம் வராத பாதுகாக்கிறதுக்கு அவரா? அது இந்திரன் சந்திரன்லாம் கூட கொஞ்சம் பார்த்துப்பா. ஒன்றும் பெரிய சமாச்சாரம்லாம் இல்லை. அது இப்போ அப்படியே அதுக்கு வேண்டி யாக யஜ்ஞ ஹோமம் பண்ணோம்னா அவள் கொடுத்துருவா. ஆனால் பகவானையே மிருத்யுன்னு சொல்கிறோம்னால் மிருத்யுங்கிறத சம்சாரம்னு பல சாஸ்திர வாக்கியங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமேவம் விதித்வா அதிமிருத்யுமேதி தமேவம் வித்வானு அமிர்தத்வமேதி. யார் ஒருத்தன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவன் அமிர்தத்துவத்தை அடைகிறான்னா வைகுந்தம் அடைகிறான்னு அர்த்தம். தமேவம் விதித்வா அதிமிருத்யுமேதி மிருத்யும் அதிவர்த்ததி மிருத்யுவை தாண்டுகிறான். அப்போ மிருத்யுன்னா சம்சாரம்னு அர்த்தம். இது ஒரு அழகான ஸ்லோகம். அவித்யா மிருத்யும் தீத்வா வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத்வேத உபயகும்சா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே அப்படின்னு அழகான ஒரு வாக்கியம். இது யாதவ பிரகாஷர் கூட மேற்கோளை எடுத்து காட்டினார். அது வேறு விஷயத்துக்குன்னு வச்சுப்போம். அப்போ அவித்யா மிருத்யும் தீர்த்வா அவித்யாலே மிருத்யுவை தாண்டணும், வித்யா அமிர்தமஷ்ணுதே வித்யால் அமிர்தத்துவம் அடையணுங்கிறது. என்ன புரியுறது இப்போ? அவித்யா மிருத்யும் தீர்த்துவானால் அறிவின்மையாலே சம்சாரத்தை தாண்டணுங்கிறாரே. வித்யான அறிவு, அவித்யா அறிவின்மை. அப்போ அறிவின்மையால் தாண்டணும்னு சொல்கிறாரா? அவித்யான்னு அப்படி வச்சுக்காதீங்க. வித்யா அதுக்கு எதிராக இருக்கிறது அவித்யான்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அதுலேருந்து மாறுபட்டு இருப்பதும் அவித்யா. வித்யான்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம். அவித்யான்னு சொன்னால் ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிற கர்மான்னு அர்த்தம். அதனால ஞானம் அஜ்ஞானம்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க. ஞானத்திலேருந்து வேறுபட்டு இருக்கிற கர்மா. அப்போ அவித்யான்னு சொன்னால் கர்மா, அதாவது வர்ணாசிரம தர்மம். அவனவனுடைய கர்மா விதிக்கப்பட்ட கர்மத்தை பண்ணிட்டு இருந்தியானால் அவித்யா மிருத்யும் தீர்த்துவா சம்சாரத்தை தாண்டலாம். அப்போ சம்சாரங்கிற அனிஷ்டத்தை தாண்டறதுக்கு விடாமல் அவனவன் அனுஷ்டானத்தை பண்ணணுமா? சரி, நான் அனுஷ்டானத்தை பண்ணிக்கொண்டே மோட்சத்துக்கு போடலாமான்னால் அது பண்ணாது. சம்சாரத்தை தொலைக்கிறதுக்கு கர்மா உபயோகப்படுமே தவிர பிளவாக்கியதே அதிருடா யஜ்ஞரூபாக யஜ்ஞரூபமான கர்மங்கள்லாம் மோட்சத்துக்கு சேர்க்காது. அதெல்லாம் ஓட்டத்தை போல பின் என்ன பண்ணிவிடும்? இதெல்லாத்தையும் பண்ணியிருந்தோம்னா சம்சாரத்தை தாண்டலாம். ஆனால் முக்தி அடையிறதுக்கு வித்யா அமிர்தமஷ்ணுதே அது பக்திங்கிற உபாசன வித்யையோ ஞாச வித்யையோ, அதனால் தான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்போ ஞாசத்தாலே அதாவது சரணாகதியால் மோட்சத்துக்கு போவோம், கர்ம அனுஷ்டானத்தால் சம்சாரத்தை தாண்டுவோம். இதைத்தான் அவித்யா மிருத்யும் தீர்த்துவா வித்யா அமிர்தமஷ்ணுதேன்னு சொல்லித்து அங்கேயும் மிருத்யுன்னு சொன்னால் சம்சாரங்கிற அர்த்தம் வந்திருக்கோம் இல்லையோ. அதனால மிருத்யும் நமாமியகம்னு சொல்லும்போது சம்சாரத்தையே பெருமாள் நன்கு நம்மை தாண்டுவிக்கிறார். அங்கே சொல்லும்போது மிருத்யும் நரசிம்மஹா மிருத்யு நரசிம்மஹா 37 திருநாமம் முற்றிற்று. அப்போ 29லேருந்து 37 வரைக்கும் 9 நாமங்கள். உக்ர நரசிம்மஹா வீர நரசிம்மஹா மகாவிஷ்ணு நரசிம்மஹா ஜல நரசிம்மஹா சர்வத்தோமுக நரசிம்மஹா நிருசிம்மஹா பீஷண நரசிம்மஹா பத்ர நரசிம்மஹா மிருத்யு நரசிம்மஹா அதுவரை பார்த்தோம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविन्द